அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் தரும் வீராணம் ஏரிக்கரை சொக்காயி அம்மன் வழிபாட்டை பற்றி பார்க்கலாங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டத்தில் வீராணம் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள சித்தமல்லி கிராமத்தில் சொக்காயி அம்மன் சமேத திருவரசமூர்த்தி ஐயனார் கோவில் இருக்கிறது. கிராமப்புற மக்களின் குல தெய்வமாக விளங்கும் இந்த கோவில் நாடி வரும் பக்தர்களுக்கு தைரியத்தையும் சிறந்த மனநிலையையும் அருள்கிறது. இந்த கோவிலை சுற்றிலுமே காவல் மற்றும் பரிவார தெய்வங்கள் வீற்றிருந்து ஊரின் எல்லையை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. இந்த காட்டுமன்னார் கோவில் அருகே அமைந்துள்ள வீராணம் ஏரி 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் ராஜித்யனால் உருவாக்கப்பட்டது. ஏரியின் மேற்கு திசையில் உள்ள மண் மேடான பகுதியில்தான் சித்தமல்லி கிராமமே அமைந்துள்ளது. இங்கு அரச மரத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் இறைவன் காட்சியளித்ததால் திருவரசமூர்த்தி ஐயனார் என பெயர் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருடன் சொக்காயி அம்மன் அருள் பாலித்து வருகிறார். கருவறையில் சிவன் சமேதமாக அம்மன் காட்சியளிப்பதால் சொக்காயி அம்மன் மகேஸ்வரியின் அம்சமாக விளங்குவதாகவுமே பக்தர்கள் நம்புகிறார்கள். 7 சப்த கன்னிமார்களில் ஒருவரான மகேஸ்வரியே இந்த தலத்தில் சொக்காயி அம்மனாக அருள் பாலிப்பதாக ஐதீகம். பழங்கால புராண கதைகளின்படி அந்தகாசுரன் எனும் அசுரனை அழிக்க சிவனின் சக்தியிலிருந்து தோன்றிய தேவியர்களில் மகேஸ்வரியுமே ஒருவராக கூறப்படுகிறது. இந்த அம்மனை வழிபட்டால் கோபம், மனசஞ்சலம் நீங்கி தைரியமும் மன உறுதியும் தெளிவான சிந்தனையும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவில் நுழைவு வாசலில் காவல் தெய்வங்களின் சிலைகள் அமைந்துள்ளன. முதலில் மதுரை வீரன் பொம்மி மற்றும் வெள்ளை அம்மாளுடன் காட்சியளிக்கிறார். எதிர்ப்புறம் தலை அறுக்கப்பட்ட மதுரை வீரன் சிலை உள்ளது. அருகில் ஐயனார் சாமியின் குதிரை, நாயின் சிலைகளுமே இருக்கின்றன. கோவிலின் முன்பாக கொற்றவையின் சிலை மிகவும் தத்ரூபமாகவே இருக்கும். வடக்கு புறத்தில் திரௌபதி அம்மனுடன் பஞ்ச பாண்டவர்களின் பிரம்மாண்ட சிலைகளும் உள்ளன. இவற்றின் கீழ் பழங்கால நடுக்கல் அதாவது வீரக்கல் ஒன்றும் காணப்படுவது சிறப்பு. குதிரையில் அமர்ந்த வீரனும் அவருடன் ஒரு பெண்ணும் போருக்கு புறப்படுவது போன்ற உருவம் இதில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நடுக்கல் தான் கோவில் உருவாகும் முன்பு வழிபட்ட திருவரசமூர்த்தி மற்றும் சொக்காயி அம்மனின் மூல வடிவமாக இருக்கலாம் என்று ஊர் பெரியவர்கள் நம்புகிறார்கள். ஊர் பெரியவர்களின் கூற்றுப்படி திருவரசமூர்த்தி மற்றும் சொக்காயி அம்மன் இந்த ஊரில் வாழ்ந்த மக்களின் மூத்த குடியினராக இருந்திருக்கலாம் என்றும், மக்களின் நலன் கருதி தங்கள் உயிரை ஈந்த தெய்வீக வடிவங்களாக அவர்கள் போற்றப்பட்டு இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இதன் விளைவாக மூத்த குடியாக இருந்த சொக்காயை குலதெய்வமாகவும் திருவரசமூர்த்தியை காவல் தெய்வமான ஐயனாராகவும் வணங்கும் வழக்கம் உருவாகி இருக்கலாம் என்றுமே பக்தர்கள் கூறுகிறார்கள். பின்னாளில் சோழர்கள் காலத்தில் சிவ வழிபாடு மேலோங்கிய போது இருவருக்கும் தனித்தனியே திருமேனிகள் அமைத்து கோவில் கட்டி வழிபாடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. கோவிலின் தெற்கு புறத்தில் விநாயகர் சிலையும் குளமும் அமைந்துள்ளன. கருவறையில் சொக்காயி அம்மன் சமேதமாக திருவரசமூர்த்தி ஐயனார் அருள் பாலிக்கிறார்கள். கோவிலின் உட்புறத்தில் முருகர் மற்றும் விநாயகர் சிலைகளும் உள்ளன. இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் அதிக அளவில் பக்தர்கள் திரளாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்ற முழு தகவலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரை சித்தமல்லி என்று அழைப்பதற்கான காரணம் குறித்து பல நம்பிக்கை உள்ளது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம் அல்லது அவர்கள் வணங்கிய அம்மன் கோவில் காரணமாக இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வேடுகளின்படி சோழர்கள் காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த ஊர்களுக்கு சித்தமல்லி என்ற பெயர் வழங்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. திராவிட மொழியில் ஹல்லி என்பது ஏரிக்கரை அருகிலுள்ள குடியிருப்பை குறிக்கும் சொல்லாகும். காலப்போக்கில் சித்த ஹல்லி அதுதான் சித்தப்பள்ளி என்றாகி பின்பு சித்தமல்லி என மருவி இருக்கலாம் என்றுமே ஊர் பெரியவர்கள் சொல்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.